சின்ன வயசுலேருந்து நமக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு யாராச்சும் உதவி பண்ணாங்கன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இல்லைங்களா? ஆனா, அந்த நன்றிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான உணர்வு, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான உணர்வு அப்படின்றத நமக்கு யாரும் சொல்லி தரலைங்க. நமக்கு எப்பவுமே எப்படி சொல்லுவோம்? நெஞ்சார்ந்த நன்றி, மனமார்ந்த நன்றி இப்படி தானே சொல்லுவோம். இப்போ நன்றி வெறும் வார்த்தையா வாய் வார்த்தையா கிடையாதுங்க. அது ஒரு உணர்ந்து நம்ம சொல்லணும். மனசார உணர்ந்து நம்ம அத சொல்லணும். நன்றி வேற, நன்றி உணர்வு வேறங்க. சரிங்களா? வெறும் வாய் வார்த்தையா அத நம்ம சொல்றதுல கிடையாது சூக்ஷ்மம். அத உணரணும். அத நீங்க ரொம்ப ஆத்மார்த்தமா உணர்றப்ப, உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த நன்றி உணர்வு கடத்தப்படும். நன்றி உணர்வு நம்ம உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன குறைக்கும். உங்களுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து அதிகப்படுத்தும். சரிங்களா? பயாலஜிக்கல் லெவல்லையே அது ரொம்ப ரொம்ப தேவையான நல்ல மாற்றங்களை அது உண்டு பண்ணும். இந்த நன்றி உணர்வை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது? அது சின்ன பயிற்சி தாங்க தேவை. இப்போ சிம்பிளாக ஒரு தடவை செஞ்சு பார்ப்போமா? இதை நம்ம எப்படி உணர்றதுக்கான ஒரு சின்ன சூட்சுமம்னா, ஒரு விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் இல்லை, அந்த பொருள், அந்த நபர், அந்த நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா, நம்ம என்னென்ன சங்கடங்களை ஃபேஸ் பண்ணுவோம்? என்ன மாதிரி தொந்தரவுகளுக்கு ஆளாகும்? அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால, எதெல்லாம் நமக்கு ஈஸியாக நடக்குது? எப்படிலாம் எளிமையாக இருக்குது நம்ம வாழ்க்கை? இந்த 2த்த அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்றி உணர்வு அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. ஒரு செகண்ட் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு, அப்படி சுற்றி முற்றி பாருங்கள். உங்களை சுற்றி யார் இருக்காங்க? என்ன பொருள் இருக்குது? என்ன சப்போஸ் இப்போ வீட்டில் இருக்கீங்க, இப்படி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி அம்மா இருக்காங்களா? ஒரு செகண்ட் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். அம்மான்ற ஒரு உறவு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன? அம்மாவுக்கு, அந்த உறவுக்கு நம்ம எவ்வளோ நன்றியுடையவங்களாக இருக்கணும் இல்லையா? எந்த அளவு நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் அவங்க நமக்கு செய்யறதுக்கு, எல்லா விஷயத்துக்கும். இந்த மாதிரி தான் ஒரு ஒரு பொருளுக்கும், உறவுகளுக்கு மட்டும் இல்லைங்க, பொருள்களுக்கு, சந்தர்ப்பங்களுக்கு, ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே இப்படி உணர்ந்து, அந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா எப்படி? நம்ம ஒரு வண்டி வச்சுருக்கோம், வண்டி இல்லைன்னா எப்படி? அது இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை இவ்வளோ எளிமையானதாக இருக்குது. அப்போது உணர்ந்து நன்றி சொல்லுங்கள். நன்றியை நீங்கள் நன்றி உணர்வை வளர்த்துக்க மனசார சொல்ல என்ன ஆகும்னா, நீங்கள் அதை நினச்ச செகண்டுக்கு உங்கள் மனசில் ஒரு உணர்வை ஃபீல் பண்ணுவீங்க. அதை நன்றி உணர்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை நம்ம வார்த்தையில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே அதை உணர்வீங்க. அதை நீங்கள் சொல்ல இதை பழக்கமாக டெய்லி நம்ம என்ன பண்ணலான்னா, காலையில் எழுந்திரிச்சதும் உட்காந்து எழுதலாம். இல்லைங்க எனக்கு வந்து சரியாக எழுத வராது, அது எனக்கு சரியாக வர்றதில்லைன்னா, உட்காந்து அதே ஒரு பயிற்சியாக நீங்கள் ஒரு 2, 3 விஷயங்களை எடுத்து நன்றி உணர்வை தொடர்ந்து சொல்லணும்.